ஹாய் கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மீஷோவில் வந்து எப்படி வந்து செல்லர் அக்கௌண்ட் வந்து ஜிஎஸ்டி அண்ட் வித்தவுட் ஜிஎஸ்டியில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அண்ட் வந்து ப்ராடக்ட்டை வந்து எப்படி ப்ராப்பராக வந்து லிஸ்ட் பண்ணுறது, அதாவது வந்து குவாலிட்டி செக்அப் வந்து இமிடியேட்டாக வந்து அக்செப்ட் ஆகி உங்களோட ப்ராடக்ட் வந்து லைவுக்கு வரணும். ஸோ இதை வந்து ப்ராப்பராக வந்து எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து மீஷோ செல்லர் லாகின் வந்து குரோமில் வந்து சர்ச் பண்ணி ஃபஸ்ட் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அதில் வந்து வெல்கம் டு மீஷோன்னு வரும். ஸோ அதில் வந்து என்டர் ஓவர் மொபைல் நம்பர்னு கேட்கும். ஸோ அதில் வந்து உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ண பிறகு சென்ட் ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து 2 டைப் அக்கௌண்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஒன்று வந்து ஜிஎஸ்டி, இன்னொன்று வந்து வித்தவுட் ஜிஎஸ்டியில் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ வித்தவுட் ஜிஎஸ்டியில் வந்து என்ரோல்மெண்ட் ஐடி வந்து வச்சு நம்ம வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ரோல்மெண்ட் ஐடியை வந்து நீங்கள் வந்து மீஷோலே வந்து இப்போ வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ வந்து என்ரோல்மெண்ட் ஐடி வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து நீங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டலில் போய் இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து மீஷோலே நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த வந்து வித்தின் மினிட்லேயே நீங்கள் வந்து அந்த என்ரோல்மெண்ட் ஐடியை வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நோன்ற ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த நோன்ற ஆப்ஷன் வந்து வித்தவுட் ஜிஎஸ்டி இருக்கிறவங்க வந்து கிரியேட் பண்ணுறதுக்கானது. ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நோன்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துருவோம். ஸோ இந்த நோன்ற ஆப்ஷனை கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன வியூ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேன் கார்டு நம்பர் அண்டு வந்து ஃபுல் நேமு, மெயில் ஐடி அண்டு வந்து ஃபுல் அட்ரஸ் இது வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கீழே வந்து அடிஷ்னல் எக்ஸிஸ்டிங் என்ரோல்மெண்ட் ஐடின்னு கொடுத்துருக்கும். ஸோ அது வந்து ஆல்ரெடி நீங்கள் ஜிஎஸ்டி வந்து போர்ட்டலில் போய் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து மீஷோலே வந்து கிரியேட் பண்ணுற ஆப்ஷனை வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். கீழே இருக்கக்கூடிய ப்ரொசீட் டு ஆட் டிடியில் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் இது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணுங்கள். அண்ட் பேனில் இருக்க நேமை வந்து அப்படியே வந்து என்ட்ரு பண்ணுங்கள், எந்த ஒரு கரெக்ஷன் இல்லாமல். ஸோ இதுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு மெயில் ஐடியும் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அண்ட் வந்து உங்களோட அட்ரஸை வந்து கீழே வந்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. பின்கோடு, டிஸ்ட்ரிக்ட், சிட்டி. அண்ட் வந்து சிட்டியில் வந்து நீங்கள் தமிழ்நாடு செல் பண்ணிங்கன்னா தமிழ்நாடுக்குள்ளே மட்டும்தான் உங்களோட ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் இப்போ எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் என்ட்ரு பண்ணி உங்களோட ஸ்ட்ரீட்டு, பின்கோடு எல்லாமே என்ட்ரு பண்ணி கீழே இருக்க கேப்சா கூட என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து மீஷோலேருந்து ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு வந்து கான்ஃபிகரேஷன் ஆகும். ஸோ ரெண்டுமே கான்ஃபிகரேஷன் ஆனோடனே ஒரு குறிப்பிட்ட டயத்தில் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கும் அண்ட் மெயில் ஐடிக்கும் ஒரு ஓடிபி வந்துடும். ஸோ அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணோடனே உங்களுக்கு வந்து மெயில் ஐடி அண்டு நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜில் உங்களோட என்ரோல்மெண்ட் ஐடி வந்து ரிசீவ் ஆகிடும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நார்மலாக வந்து ஜிஎஸ்டி அப்ளை பண்ணுறவங்களுக்கும் உங்களுக்கு வந்து சேமான ப்ரொசீஜர் தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து என்ரோல்மெண்ட் ஐடி நம்பரை வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து டேக்ஸ் ஃபைலிங் எதுவுமே தேவை கிடையாது. ஸோ ஒன்லி ஜிஎஸ்டி எடுக்கிற பர்சன் தான் நீங்கள் வந்து மந்த்லி வந்து டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து ஜிஎஸ்டியோட அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம்னா, எஸ் கொடுத்துருங்க. கீழே இருக்க கண்டினியூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து வியூ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிஎஸ்டி நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஜிஎஸ்டி நம்பரை வந்து என்ட்ரு பண்ணோன்னே வெரிஃபைன்னு ஒரு சிம்பிள் வந்து காட்டும். அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து வெரிஃபைன்னு க்ரீன் கலரில் வந்துடும். ஸோ அது கீழேயே பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு அண்டு பிஸ்னஸ் அட்ரஸு அப்புறம் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். அதை வந்து எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கண்டினியூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து நார்மலாக என்ரோல்மெண்ட்டுக்கும் அண்ட் ஜிஎஸ்டிக்கு வந்து சேமான ஒரு இதுதான் நெக்ஸ்ட் பேஜில் வரும். ஸோ இது வந்து பிக்கப் அட்ரஸ் வந்து நீங்கள் என்ரோல்மெண்ட் ஐடியில் கொடுத்த அட்ரஸ் வந்து ஸோ ஆட்டோமேட்டிக் கேப்சர் ஆகும். ஜிஎஸ்டியில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொடுத்த அட்ரஸ் வந்து ஆட்டோமேட்டிக் கேப்சர் ஆகிருக்கும். ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் வந்து உங்களோட பார்சலை வந்து பிக்கப் பண்ண வருவாங்க. இல்லை எனக்கு இந்த அட்ரஸில் வேணாம், எனக்கு வேறு அட்ரஸில் வந்து என்னோட கொரியரை வந்து பிக்கப் பண்ண வரணும்னா நீங்கள் வந்து அந்த யூஸ் அட்ரஸ் ரிஜிஸ்டர் ஆன் ஜிஎஸ்டின்னு போட்டு பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ் வந்து கிளிக் இருக்கிறத எடுத்து விட்டுட்டு நீங்கள் மேனுவலாக என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது வந்து இதெல்லாம் என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்தோன்னே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ரோல்மெண்ட் ஐடி யூஸ் பண்ணுறவங்க நார்மலாக வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்பரே கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஜிஎஸ்டி வந்து ஃபைல் பண்ண தேவை கிடையாது. இதே ப்ராப்பராக வந்து ஜிஎஸ்டி எடுத்தவங்க கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக யூஸ் பண்ணலாம், இப்போதைக்கு யூஸ் பண்ணலாம். பட் நார்மலாக வந்து அதில் வந்து அதர் டிரான்சாக்ஷன், அதாவது பர்சனல் யூஸர்ஸுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. கரண்ட் அக்கௌண்ட்டு நீங்கள் வந்து எடுத்திருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ளை டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான ஸ்டோர் நேமை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணுங்கள். அண்டு வந்து உங்களோட நேம் வந்து ஃபுல்லாக செகண்ட் காலத்தில் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அண்டு வந்து மெயில் ஐடியும் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. இந்த மெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு வந்து எந்த ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் ஆனாலும் ஸோ அதுக்கான ஐடி நம்பர் எல்லாமே வந்து உங்களுக்கான மெயிலில் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அதையும் ப்ராப்பராக வந்து கொடுத்துட்டு ஸோ இதெல்லாமல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஃபைனலாக சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கான ஸ்டோர் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டோர் வந்து கிரியேட் ஆனோடனே உங்களுக்கான ஒரு சின்ன பெண்டிங் ஒர்க் மட்டும் இருக்கும். ஸோ மேலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு எரர் சிம்பிள் மட்டும் காட்டும். அதாவது வந்து சிக்னேச்சர் அப்டேட்டுன்னு ஒன்று காட்டும். ஸோ அதை வந்து நீங்கள் டிஜிட்டலாகவோ இல்லை வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து உங்களோட சிக்னேச்சரை வந்து அப்லோட் பண்ணி ஸோ அதை சப்மிட் பண்ணிங்கன்னா அந்த இது கிளியர் ஆயிரும். நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்லிப்பும் வந்து டவுன்லோட் பண்ணும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ள அப்லோட் ஆயிரும். ஸோ இப்போ ப்ராடக்ட் எப்படி வந்து லிஸ்ட் பண்ணு பார்த்தலாம். ஸோ வந்து கேட்லாக் அப்லோடு ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே ஆட் பல்க் அண்ட் வந்து சிங்கிள் கேட்லாக்னு 2 இது காட்டும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேட்லாக் வந்து ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கேட்டகரியை வந்து
சர்ச் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் மேனுவலாக வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு சாரியை வந்து லிஸ்ட் பண்ண போகிறேன்னா, ஸோ நீங்கள் வந்து சாரீஸ்ன்னு மட்டும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து அதோட ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நார்மலாக வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு கேட்டகரியாக அதை வந்து செலக்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாரீஸ்ன்னு போட்டிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சாரீஸ் இன் உமன் ஃபேஷன்ஸ் நம்ம கிளிக் பண்ணாலே உங்களுக்கான அந்த ப்ராடக்ட் வந்து எந்த கேட்டகரியில் வரும்னு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில்டர் ஆகிருக்கும். ஸோ நம்ம வந்து இமேஜை மட்டும் அப்லோட் பண்ணி அதுக்கான டெக்ஸ்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸை மட்டும் அப்லோட் பண்ணாலே போதும், உங்களோட ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் ஆயிரும். ஸோ மீஷோ பொறுத்தளவுக்கு ப்ராடக்ட் லிஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அண்ட் வந்து எரர்ஸ் மட்டும் தான் நம்ம வராமல் பார்த்துக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் ப்ராடக்ட் இமேஜை கிளிக் பண்ணோன்னே ஸோ உங்களுக்கான ப்ராடக்ட் இமேஜை நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த ப்ராடக்ட் இமேஜை வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து நான் ஒரு சாரீஸை வந்து இப்போ லிஸ்ட் பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து அதுக்கான இமேஜஸ் எல்லாம் நான் இப்போ வந்து அப்லோட் பண்ணி கண்டினியூ ஆப்ஷனை கொடுத்துருங்க. அண்ட் வந்து ஆட் ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னா அடிஷனல் இன்னொரு ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 சாரியாக நீங்கள் லிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் ஒன்றுன்னு வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ப்ராடக்ட் 1ல் போய் நீங்கள் வந்து அதில் வந்து அந்த சாரீஸில் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் த இமேஜை நீங்கள் வந்து எடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ அந்த இமேஜெல்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுற இமேஜ் வந்து அதர் பிளாட்ஃபார்மில் இருந்து டவுன்லோட் பண்ணி லிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, இல்லைனா குவாலிட்டி செக்கப்பில் வந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் தான் இருக்குமான்னு கிடையாது, நீங்கள் வந்து கேஷுவலாக நீங்கள் வந்து எடுத்து இமேஜ் அப்லோட் பண்ணலாம். கொஞ்சம் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து அட்ராக்டிவாக இருக்க மாதிரி நீங்கள் இமேஜை கிரியேட் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் கேட்கும். ஸோ வெயிட் வந்து ஒரு 300 கொடுத்துட்றேன். ப்ராடக்ட் ஐடி கேட்கும். ப்ராடக்ட் ஐடி வந்து ஆப்ஷனல் தான், பட் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஐடி வந்து கிரியேட் பண்ணி வச்சுங்க. அண்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டோட நேம் இதை வந்து நீங்கள் ஓனாகவே என்ட்ரு பண்ணலாம், இல்லை வந்து ChatGPTயில் வந்து நீங்கள் வந்து அதை வந்து உங்களோட ப்ராடக்ட் நேமை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துரும். ஸோ நீங்கள் அதவே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி லிஸ்ட் பண்ணலாம். சிலது வந்து கரெக்ஷன் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்த்து கரெக்ட் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து சைஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே வந்து நீங்கள் மேனுவலாக தான் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து ஃப்ரீ சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணோடனே உங்களோட ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் இதுதான் வந்து இருக்கிறதுல இந்த ப்ராடக்ட் லிஸ்டிங்கில் வந்து இம்பார்ட்டானது. எப்பவுமே நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது எப்பயுமே கூட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து கம்மியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது மீஷோ பொறுத்தளவுக்கு. நீங்கள் சேஞ்சஸ் பண்ணாலும் நம்மளோட ப்ராடக்ட்டோட விசிபிலிட்டி வந்து கம்மியாயிரும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து உங்களுக்கான ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீஷோவே ஒரு ரெக்கமெண்ட் ப்ரைஸை வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கு ஏற்றப்பில் நீங்கள் ஆல்ட்ரு பண்ண முடியும். அண்டு வந்து ராங் டிஃபெக்ட் ரிட்டர்ன்ஸ் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து காமனாக வந்து நீங்கள் வந்து ஒரு 20 ரூபீஸ் இல்லை 30 ரூபீஸ் கம்மி பண்ணி வச்சிங்கன்னா கஸ்டமருக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனில் அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கான ப்ராடக்ட்டோட ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ இதில் வந்து ஒன்லி டேமேஜ் இந்த மாதிரி ரீசன்ஸுக்கு மட்டும்தான் ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ அண்ட் எம்ஆர்பி வந்து எப்பவுமே ப்ரைஸை காட்டிலும் எம்ஆர்பி வந்து கூட தான் நீங்கள் வைக்கணும். அண்ட் வந்து இன்வென்ட்ரி வந்து காமனாக கம்மியான குவான்டிட்டிலே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆர்டர் வந்து அதிகமாகும் போது உங்களோட இன்வென்ட்ரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஒன்று நான் கொடுத்துட்றேன். அண்டு வந்து SKU ஐடி கேட்கும், அது வந்து நீங்கள் வந்து ஆப்ஷனல் தான். அண்டு வந்து ப்ளவுஸோட டீட்டெயில் கேட்குது. ஸோ இப்போ சாரியோட அது அடிஷ்னலாக வந்து ப்ளவுஸும் ஆட் ஆகிருக்கும், அதனால் ப்ளவுஸோட சைஸ் வந்து 1 கொடுத்துட்றேன். அண்டு வந்து சாரியோட லென்த்து சைஸ் கேட்குது. லென்த்து சைஸ் வந்து 5.5 காமனாக வந்து எல்லாத்தோட சாரிலையும் 5.5 தான் இருக்கும். ஸோ அதையும் கொடுத்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் இது கொடுத்தோன்னே உங்களுக்கான ப்ரைஸ் வந்து இங்கே கீழே வரும். அதாவது ப்ரைஸு ப்ளஸ் வந்து ஷிப்பிங்கோட ப்ரைஸும் உங்களுக்கு காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஷிப்பிங்கோட ப்ரைஸ் வந்து 86 இருக்குது. ஸோ இருக்கிறதுல கம்மியான ஷிப்பிங் ப்ரைஸ் தான் வந்து நமக்கு வந்திருக்கு. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஒரு 150 ரூபா உங்களோட ப்ராடக்ட் ப்ரைஸ்னாலும் ஷிப்பிங் ப்ரைஸ் 150 ரூபா சேர்ந்து காட்டும். அதை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் இமேஜோட 4 டைப் ஆஃப் இமேஜ் வச்சிருப்பீங்க. அதில் ஒவ்வொன்றா வந்து சேஞ்சஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கீழே வந்து ஷிப்பிங் சார்ஜ் வந்து ஸோ உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அது எது உங்களுக்கு கம்மியான ப்ரைஸ் காட்டுதோ அதை செலக்ட் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் டீட்டெயில் கேட்டுருக்காங்க. ப்ளவுஸ் டீட்டெயில் வந்து காமனாக வந்து சாரியோட ஆட் ஆகிருக்கிறனால நம்ம வந்து செமி டச்சுடுன்னு போட்டுருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து கேட்டிருக்காங்க. பார்டர் வந்து எப்பவுமே இதில் வந்து நீங்கள் லிஸ்ட் பண்ண ப்ராடக்ட்டை பொறுத்து வேரியபிள் ஆகும். ஸோ இப்போ நம்ம லிஸ்ட் பண்ணுற சாரியில் பார்டர் வந்து சாலிடு. ஸோ இப்போ நீங்கள் வேறு ஏதாவது வேரியபிளில் நீங்கள் ப்ராடக்ட் வந்து லிஸ்ட் பண்ணும்போது அதை எம்ப்ராய்டாக பிரிண்டடாக என்னன்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கான இதை செலக்ட் பண்ணிக்கங்க. அண்ட் வந்து கலரு, இதோட கலர் வந்து கிரே கலரு. ஸோ அந்த கிரே கலர்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக இதிலே இருக்கும் கலர்ஸு, அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மட்டும் தான் உங்களோட இது. அண்ட் வந்து ஜெனரிக் வந்து இது வந்து சாரீஸோட கேட்டகரியில் இருக்கனால ஜெனரிக் நேமில் வந்து சாரியை வந்து செலக்ட் பண்ணிடுவோம். அண்ட் வந்து நெட் குவான்டிட்டி இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே நீங்கள் வந்து ஆஃபர் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதாவது காம்போவாக கொடுக்குற மாதிரி இருக்கும். நெட் குவான்டிட்டி வந்து
சிங்கிள்னா சிங்கிள் மட்டும் கொடுத்துருங்க. அண்டு பேட்டர்ன் டைப்பு கேட்குது. ஸோ இந்த சாரியோட பேட்டர்ன் டைப்பு வந்து ஃப்ளவர் டைப்புனால ஃப்ளோரல்னு கொடுத்துட்றேன். அண்டு பார்த்தீங்கன்னா சாரியோட ஃபேப்ரிக் கேட்குது. ஸோ காட்டன் கொடுத்துருவோம். ஸோ உங்களோட சாரியோட ஃபேப்ரிக் என்னென்னு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. அண்டு டிரான்ஸ்பரன்ஸான்னு கேட்குது. இது வந்து நோன் ஆப்ஷனை கொடுத்துறேன். அப்புறம் வந்து டைப்பில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து டைப் வந்து நான் அசாம் சில்க்னே கொடுத்துறேன். இதில் வந்து உங்களோட சாரியோட டைப் வந்து எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு போயிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஆஃப் ஆர்ஜின் வந்து எப்பயுமே நமக்கு வந்து இந்தியா தான் வரும். ஸோ நீங்கள் வந்து இந்தியாவில் செல் பண்ணுறதுனால இந்தியாவுக்குள்ளே தான் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாம் செல் பண்ணுற மாதிரி இருக்கும் மீஷோ பொறுத்த அளவுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஆஃப் ஆர்ஜின் வந்து எப்பயுமே நமக்கு வந்து இந்தியா தான் வரும். ஸோ நீங்கள் வந்து இந்தியாவில் செல் பண்ணுறதுனால இந்தியாவுக்குள்ளே தான் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாம் செல் பண்ணுற மாதிரி இருக்கும் மீஷோ பொறுத்த அளவுக்கு. அடுத்ததான் மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ் வந்து மேனுஃபேக்சர்லேருந்து நீங்கள் ப்ராடக்ட் வந்து செல் பண்ணிங்கன்னா மேனுஃபேக்சர் டீட்டெயில் கொடுங்க. இல்லை வந்து நீங்களே வந்து மேனுஃபேக்சர் இருந்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில் கொடுத்துட்டு பேக்கர் டீட்டெயில் வந்து உங்கள் டீட்டெயில் வந்து கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதர்ஸ் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ளவுஸோட டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. உங்களோட சாரீஸில் வந்து ப்ளவுஸ் கிடையாதுன்னா நீங்கள் வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து என்ட்ரு பண்ண தேவை கிடையாது. ஸோ சப்மிட் கேட்லாக் கொடுத்து நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளோட சாரீஸில் வந்து ஸோ ப்ளவுஸோட டீட்டெயில் இருக்கனால நான் ப்ளவுஸோட கலரு அண்ட் வந்து ஃபேப்ரிக்கு அண்ட் வந்து பேட்டர்ன் வந்து சாலிட் கொடுத்துட்றேன். அண்ட் வந்து பார்டு வித்து கேட்டிருக்காங்க. பார்டு வித்து வந்து ஸோ நோ பார்டரு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிராண்டு இது வந்து நீங்கள் கொடுக்க தேவையில்ல. அடுத்து வந்து லூம் டைப் வந்து ஹேண்ட்மேடுன்னு கொடுத்துறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா டெய்லி அண்ட் வந்து செலிப்ரிட்டி இன்ஸ்பைர்டு ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த சாரியோட பேட்டர்ன் வந்து என்னென்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த சாரியோடது வந்து பிரிண்டட் ஆப்ஷனு. ஸோ அதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ப்ளவுஸ் டீட்டெயில்ஸ் வந்து சாலிட் தான். அடுத்து வந்து பேட்டர்ன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சாரியை வந்து பிரிண்டட் பேட்டர்னில் இருக்கனால ஸோ நான் வந்து டிஜிட்டல் பிரிண்ட்னு இருக்குது அதை கொடுத்துறேன். அப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் ChatGPTயில் வந்து நீங்கள் வந்து ஸோ கொடுத்துருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே உங்களுக்கு கொடுத்துருவோம். அதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி அகைன் ஒரு தடவை வந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக என்ட்ரு பண்ணிக்கணுமான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து சப்மிட் கேட்லாக் வந்து கொடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து எல்லாமே வந்து கரெக்டாக தான் என்ட்ரு பண்ணியிருக்கோம். நம்ம வந்து சப்மிட் கேட்லாக்ன்ற ஆப்ஷனை கொடுத்தோன்னே ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸில் வந்து வெரிஃபை ஆகும். ஸோ ஏதாவது கரெக்ஷன்னா உங்களுக்கு வந்து ஒரு எரர் ஷோ ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு மார்க் ஆகிருக்கும். நம்ம வந்து அந்த இதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இதெல்லாம் தேவையில்லைன்னு ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ ஏன் இந்த இதெல்லாம் எரர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு வந்து மார்க் ஆனது பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு பிராண்ட்ஸோட நேம்ஸ் வந்து இதெல்லாம் காட்டுது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரொசீஜர் கேட்லாக் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து குவாலிட்டி செக்குக்கே போகும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மார்க் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே மறுபடியும் வந்து சப்மிட் கேட்லாக்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி செக்கப்பு போகும். வந்து குவாலிட்டி செக்கப் வந்து அக்செப்ட் ஆன பிறகு தான் உங்களோட ப்ராடக்ட் வந்து லைவுக்கு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டு யூ வாண்ட் டு சப்மிட் த கேட்லாக் குவாலிட்டி செக்னு பார்த்தீங்கன்னா அதை ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்தோடனே உங்களோட கேட்லாக் வந்து குவாலிட்டி செக்கப் போயிடும். ஸோ உங்களுக்கு ஹோம் பேஜ் ஃபஸ்ட்டு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட் பண்ண ப்ராடக்ட்டுக்கான ஸோ ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மீஷோவே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து கொடுத்தது வந்து 899 ரூபா. பட் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து 668 ரூபா தான். ஸோ ஓகே அக்செப்ட் த ப்ரைஸ் நம்ம கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ராடக்ட்டோட விசிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவங்களே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்டோட விசிபிலிட்டி வந்து ஹையாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. அண்டு பார்த்தீங்கன்னா பூஸ்டர் நியூ கேட்லாக்னு பார்த்தீங்களா இது வந்து ஆட் வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போதைக்கு வந்து ஆர்கானிக்காக வர ஆர்டரை மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ வந்து நீங்கள் இப்போ இன்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. நீங்கள் லிஸ்ட் பண்ண ப்ராடக்ட்டை வந்து இங்கே வந்து நம்ம பார்க்க முடியும். கேட்லாக் அப்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா QC ஸ்டேட்டஸ் வந்து இன் ப்ராக்ரஸ்ன்னு காட்ட பார்த்தீங்கன்னா அகைன் ஹோம் பேஜுக்கு போங்க. ஸோ ஹோம் பேஜில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இமீடியட்டாகவே வந்து உங்களோட கேட்லாக் வந்து இப்போ லைவுக்கே வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லிஸ்ட் பண்ண கேட்லாக் வந்து லைவுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ வியூ கொடுத்தோம்னா ஸோ வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து லைவுக்கு வந்துருச்சு மீஷோவோட இதில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ஸ்டாக் எல்லாமே சேஞ்சஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவில் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் கேட்லாக் அப்லோட்ஸில் போய் சிங்கிள் கேட்லாக் அப்லோட்ஸை கிளிக் பண்ணிட்டு நான் போனேன்னா என்னோடய QCயோட ஸ்டேட்டஸ் வந்து பாஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட கேட்லாக் வந்து அப்டேட் பண்ண முடியும். அண்ட் ப்ராடக்ட்டோட ப்ரைஸை வந்து சேஞ்சஸ் பண்ண முடியும். ஸோ உங்களோட இன்வென்ட்ரியும் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ண முடியும். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட சேஞ்சஸ் பண்ண முடியும். ஸோ QC பாஸ் ஆனால பிறகு உங்களோட ப்ராடக்ட்டும் வந்து ஸோ கஸ்டமருக்கு வந்து வியூ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து GST அண்ட் வித்தவுட் GST வந்து செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அண்ட் வந்து ப்ராடக்ட்டை வந்து ப்ராப்பராக லிஸ்ட் பண்ணி இமீடியட்டாக வந்து QC பாஸ் ஆகுது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களோட ஆர்டரை வந்து எப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதை வந்து எப்படி பேக்கிங் பண்ணி கொரியர் பார்ட்னருக்கு வந்து சென்ட் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ.